ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். இப்ராஹிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அந்த பக்தியானது காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலத்தில் தோன்றுகிறதான பனியை போலவும் ஒளிந்து போகிறது என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். காலையில் தோன்றும் மேகமும் பனியும் காற்றும் வெயிலும் அது அடிக்க துவங்கியவுடன் காணப்படாமல் போய்விடுகிறது. அதுபோல கடைசி கால தேவனுடைய ஜனங்களுடைய அந்த நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பேர் கொண்டிருக்கிறதான அன்பை விட்டுவிட்டவர்களாக, உண்மையும் உத்தமத்தையும் விட்டுவிட்டவர்களாக அநேகர் விலகி போகிறார்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரித்தார். கலப்பின் மேல் கை வைத்த பின்பு பின்னிட்டு பார்க்கிற எவனும் பரலோக ராஜ்யத்தில் தகுதியுள்ளவன் அல்ல என்றும் வேதம் நமக்கு கூறுகிறது. பின்மாற்றத்தின் ஆவிகளும் சோர்வின் ஆவிகளும் அநேகரை பின்னிட்டு பார்க்கும்படி நாட்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் இயேசுவை நோக்கி, உங்கள் ஒவ்வொருவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு தொடர்ந்து ஓடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வசனத்தை கொண்டு எச்சரிக்கிறார். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் அவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அணுகாது என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது பக்தியுள்ளவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். விண்ணப்பம் பண்ணுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருந்தும் ஜெப குறைவு இந்நாட்கள் எங்கும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறார்கள். யோபு அவ்வாறாக சொல்லுகிறது என பார்க்கிறோம். வசனத்தின்படி ஜெபிக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக ஜெப தியானத்தை அநேகர் குறைய பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தீர்க்கதரிசனம் கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அட்டம் பண்ணினேன், உண்மையில் வரும் தண்டனைகள் வெளிச்சம் போல் வெளிப்படும் என்று சொல்லி ஓசியா 6:5 கர்த்தர் எச்சரிக்கிறது நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த கோபாக்கினியின் தண்டனைகள் ஜனங்களை கொள்ளை கொண்டு போவதற்கு முன்பதாக கர்த்தர் என்னை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் திரும்புகிறதான பொழுது அவர் நம்மை குணப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படி செய்கிறவராய் காணப்படுகிறார். சகல விதமான சீர்கேடுகளையும் அவர் குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். இளையகுமாரனை போல எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன், பரத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்வேன் என்று அறிக்கையிட்டு தகப்பன் என்று திரும்புகிறதான பொழுது நம்மேல் காணப்படுகிற அந்த கோபத்தை அவர் இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர், நான் என்னென்னைக்கும் கோபம் வைக்க மாட்டேன் என்று அவர் வாக்களித்தவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். மழையை போலவும் பூமி மேல் பெய்யும் அந்த முன்மாறி மழையை போலவும் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட ஒரு பக்தியாய் காணப்படுகிறது? கர்த்தரை உண்மையோடு கூட ஆராதிக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அவர் நம்மை நேசித்தது போல நாமும் பிறரை நேசிக்கத்தக்கதான் அப்படிப்பட்ட கிருபை நம்மிடத்தில் காணப்படுகிறது என்று இந்த காலை வேளத்தில் சிந்திப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, நான் ஒரு பக்தி உள்ளவனாக உமக்கு பிரியமாய் காணப்பட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வாதங்களை கொண்டு இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்க பக்தி உள்ளவர்களை தேடுகிறப்பா. இது கடைசி காலம் ஆண்டவரே. அப்பா, அநேக இடங்கள் ஆண்டவரை தேட முடியாமல் ஜனங்கள் அப்பா உலகத்தின் மாயைக்குள்ளால் சிக்கி தவிக்கிறார்கள். உலகத்தின் வாழ்க்கைக்குள்ளால் தங்கள் வாழ்க்கை ஆண்டவரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரின் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. தகப்பனே, மிஸ்டர் அதிகமாக தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தாவே
ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரம், உலகத்தில் வாழ்ந்துகிற ஜனங்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, அறியாத ஜனங்களுக்காக, பாவத்திலும் சாபத்திலும் கிடைக்கிற ஜனங்களுக்காக, அழுது கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று செபிக்கத்தக்கதான வைராக்கியத்தையும் வாஞ்சியும் ஜனங்களுக்கு தேவன் அதிகமாய் கொடுப்பீடாக. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.